இந்த மாதிரி ஐப்ரோஸ் எப்படி வரையிறது? இட்ஸ் ஆக்சுவலி குவைட் சிம்பிள். I'll tell you how. ஃபஸ்ட் ஐப்ரோஸோட அவுட்லைன்ஸ் வரைஞ்சிக்கணும், விச் மீன்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மிட் லைன் தான். ஏன் இந்த மிட் லைனை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம லைன்ஸ் வரைய போகிறோம். அதாவது மிட் லைன்லேருந்து கீழே வர மாதிரி லைன்ஸ், அண்ட் மிட் லைன்லேருந்து மேலே போகிற மாதிரி லைன்ஸ். நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து கீழே வர்ற இண்டிவிஜுவல் முடியும், கீழே இருந்து மேலே போகிற இண்டிவிஜுவல் முடியும் இங்கே மீட் ஆகும், சென்டரில் மீட் ஆகும். அது அப்படி சென்டரில் மீட் ஆகிறதுனால என்ன ஆகுது, இந்த சென்டர் பார்ட் வந்து யூஷுவலாக இருக்கிறத விட செம்ம டார்க்காக தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வரைகிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் இது நிறையா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எங்கேயாவது மிஸ்டேக் ஆனாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். பட் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வரீங்க. இப்போவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஐப்ரோஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்ருக்கோம். ஸோ எப்போவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மிட் லைன்லேருந்து கீழே வரைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கீழே வர்ற இந்த பார்ட் வந்து ஷார்ப்பாக முடியும். இங்கே ஷார்ப்பாக இருக்கும், இங்கே கொஞ்சம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால் எப்போவுமே இங்கேருந்து வரைங்க. இது மிட் லைன் டார்க்காக இருக்கணும் தானேன்ட்டு எப்படி வேணால் எப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அங்கே ஹைலைட் கொடுக்கறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நான் சும்மா சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வரைகிறேன். இதுவே ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக இல்லை கமிஷன் ஒர்க்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற இந்த பென்சிலோட பேர் வந்து சார்கோல் பென்சில். கோஹினூர் பிராண்டில் இருந்து ஒரு சார்கோல் பென்சில். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து கொஞ்சம் கறி துண்டு மாதிரி இருக்கும், அடுப்பு கறி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிகினராக இருந்தால் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு இப்படி பண்ணிங்கனாலே ஃபுல்லாக ஸ்மட்ஜ் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட் பார்ட். இப்போவே நம்மளுக்கு முக்கால்வாசி ஐப்ரோஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் பார்ட்டில் வந்து ஹைலைட்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரேசர் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னால் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அழிக்கும் போது சரியாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த எட்ஜை அப்பப்போ கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அப்படியே விட்டுருவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இது நிறையா வரைஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் ஏதாவது தப்பாக பண்ணாலும் சரி பண்ணிக்க தெரியும். நீங்களும் கொஞ்சம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா இதே தான் சொல்லுவீங்க. ஏதோ சும்மா பந்தா பண்ணுறோம் அப்படின்லாம் அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை, சொல்கிறேன். இப்போ இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். முதல்ல ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பென்சிலில் வரைஞ்சிட்டு ஹைலைட் கொடுக்கணும். 3 ப்ராசஸ் தான். ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் வரும்.
நீங்கள் நார்மல் கிராஃபைட் பென்சில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வராது. அதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்செல்லாம் பிளெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பட்ஸு இல்லை காட்டன் ஏதாவது யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். நார்மல் பென்சில்னு எதை சொல்கிறேன்னா அப்சரா பென்சில், நட்ராஜா பென்சில், இதெல்லாம் வந்து கிராஃபைட் பேஸ்டு பென்சில். இது வந்து சார்கோல் பேஸ்டு பென்சில். அண்ட் இந்த பார்ட் கொஞ்சம் முக்கியம். இதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வரீங்க. இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஹேர்ஸ் வந்து தனித்தனியாக தெரியும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி 2 முடி வந்து மெர்ஜ் ஆகும். பட் மெஜாரிட்டியான டைமில் இந்த மாதிரி ஒரு முடி மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக வரீங்க. அதுவும் இந்த மாதிரி இப்படி கர்வாக வரையணும். முக்கியமான விஷயம், இது வந்து இதோட ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிற மாதிரி வரைங்க. உனக்கு அப்படி ட்ராயிங்கில் என்ன பார்த்துறியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணில் நான் பண்ண ட்ராயிங்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க எனக்கு ட்ராயிங்கில் என்ன தெரியும் அப்படின்ட்டு. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு இதோட ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் சொல்லித்தரேன். ஒரு ஐப்ரோஸோட ப்ளூ பிரிண்ட் எந்த மாதிரி வரையணும் அப்படின்ட்டு சொல்லித்தரேன். ஒரு பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் எப்படி வரைகிறது அப்படின்றது இதோட அஜெண்டா கிடையாது. அங்கங்கே ஒரு முடி வந்து டார்க்காக வரையணும், ஒரு முடி வந்து லைட்டாக வரையணும். ஸோ அப்பப்போ இந்த பென்சிலையும் ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தெரியும். நிறைய ஸ்ட்ரோக்ஸ் வரையணும், அப்போ தான் அது வந்து ஐப்ரோஸ் மாதிரி தெரியும். நீங்கள் கொஞ்சமாக வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ்ன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% பேருக்கு தான் இந்த மாதிரி ஐப்ரோஸ் இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்காது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அவங்களோட இமேஜஸ் நீங்கள் வரைகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரொசீஜர்ஸை மாற்றி வரைங்க. எப்படி சொல்கிறேன்னா, நடுவில் வந்து இவ்வளோ டார்க்காக வரையாமல் லைட்டாக வரைங்க, அந்த மாதிரி. பட் ப்ளூ பிரிண்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இதுதான். சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வரைங்க. கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷுக்கு பதிலாக ஒரு காட்டன் பட்ஸோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் காட்டன் பட்ஸ் தான் கிராஃபைட்டுக்கு நல்லாயிருக்கும் பிளெண்ட் பண்ண. இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். சும்மா கலர் கிரேடிங் மட்டும் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால் வாய்ஸோ இல்லை பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஏதாவது கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த எட்ஜை. ஏன்னா அப்போ தான் உங்களால் இந்த மாதிரி ஷார்ப்பான ஹைலைட் கொடுக்க முடியும். முடி வரைகிறப்போ ஹைலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜரை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த மாதிரியான ஐப்ரோஸையும் ஈஸியாக வரையலாம். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத எல்லாம் அழிச்சு எடுத்துட்டா முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வரைஞ்சோம்ல அந்த என்னது அது சொல்கிறது, ஸ்ட்ரக்சருக்கு ஒரு லைன் வரைஞ்சோமே, அதையெல்லாம் அழிச்சு எடுத்துட்டா முடிஞ்சது. இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வரையணும். அப்புறம் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது இந்த மிட் லைன் தான். மிட் லைன்லேருந்து எப்படி வரையணும்னா, மிட் லைன்லேருந்து கீழே வர மாதிரி லைன்ஸ் வரையணும்.
அண்ட் மோஸ்ட்டாக இந்த எட்ஜை வந்து ஷார்ப்பாக முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடம் இப்படி நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். இப்படி பண்ணி பாருங்கள். இல்லை இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரோக் பண்ணி பாருங்கள். இந்த ஆங்கிளில் ஒரு 4-5 தடவை பண்ணிங்கனாலே வந்துடும். அப்புறமேட்டுக்கு மிட் லைன்லேருந்து மேலே போகிற மாதிரி லைன்ஸ். நான் ஏன் கிராஃபைட்டில் ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து கிராஃபைட் பென்சில் தான். இந்த பென்சில் வந்து கிராஃபைட் பென்சில் தான். இது யூஸ் பண்ணிட்டு அதில் பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே நடக்காதுன்னா மோஸ்ட்டாக லைட்டாக பிளெண்ட் ஆகும். அண்ட் நீங்கள் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணும்போது இதோட டார்க்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பென்சிலை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 8B பென்சில், ஃபேபர் கேஸ்டல் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து. அவங்க எக்கச்சக்கமான சீரீஸில் பென்சில்ஸ் மேக் பண்ணுறாங்க. அதில் இதுவும் ஒரு சீரீஸ். இந்த மொபைல்லலாம் வரும்ல, சாம்சங் S22, 23, 24 அந்த மாதிரி ஒரு சீரீஸில் இது ஒரு சீரீஸ். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதாக ஒரே ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் ஷேட்ஸில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு இமேஜ் வரையும்போது உங்களுக்கு தெரியும் எந்த பென்சில் வந்து இந்த ஷேட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ மல்டிபிள் ஷேட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் இப்போ தான் ரொம்ப பிகினர் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், இப்போ தான் நான் வந்து பட்டாம்பூச்சி படம், அப்புறம் பூ படம், குருவி படம் இதெல்லாம் வரைகிறேன்னா நீங்கள் வந்து அப்சரா பென்சிலே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும். இல்லை நான் இப்போது ஃபேஸை வரைய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வேறு ஏதாவது இந்த மாதிரி பிராண்ட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் போர்ட்ரைட்ஸ் இதெல்லாம் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இது நாங்கள் டெப்த்துன்னு சொல்லுவோம். இந்த இடமெல்லாம் ரீஜன் இருக்குல்ல, ரொம்ப டார்க்காக பண்ணுறதுக்கு டெப்த் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். பிளெண்ட் ஆகாது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு பட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும். ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து வரைங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ப்ராப்பராக எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லித்தரேன். முடிஞ்ச ஒரு சப்ஜெக்டையும் வரைஞ்சி கூட சொல்லித்தரேன். இதுலேயும் அதே ப்ரொசீஜர் தான், வரைஞ்சிட்டு ஹைலைட் கொடுக்கணும். பட் கிராஃபைட் அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரெண்டு பென்சில்லையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இதை வந்து எலக்ட்ரிக்கல் எரேசர் யூஸ் பண்ணால் க்ளீனாக அழிச்சிட முடியும். கிராஃபைட்டை சொல்கிறேன். பட் இதே வந்து எலக்ட்ரிக்கல் எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சா கூட அந்த பிரிண்ட்ஸ் அப்படியே இருக்கும், கொஞ்சம் லைட்டாக அந்த பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் வரைய கற்றுப்பீங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில். I'll see you later. Bye.